வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நபர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு உண்டான ஆற்காடு ஸ்டைல் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜுகேஸ்ட். எஜுகேஸ்ட் ஆஃபர் skill-based courses in digital marketing, stock market, coding and more. It provides self-paced and live classes with expert mentors. Gamified learning helps students practice with real-world projects. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. Struggle to find courses that truly speak your language? It's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு 1/2 கிலோ சிக்கன் வச்சு ஆற்காடு ஸ்டைல் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருளாக 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லித்தலை, 2 பட்டை, ஒரு 5 கிராம்பு, 4-5 ஏலக்காய், 5-6 மிளகு, ஒரு சின்ன லெமனு, கொஞ்சம் தயிர், நெய் எடுத்துருக்கோம். இதில் வெங்காயம், தக்காளியை நம்ம அரைச்சி தான் போட போகிறோம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது 3ஐயும் பொடியாக அரைச்சிக்கலாம். அடுத்து மிக்சிலேயே வெங்காயத்தை தனியாகவும் தக்காளி தனியாகவும் அரைச்சி வச்சுக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதிலே 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு பொடியை ஒன்றா சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். அது கூடயே 2 பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கின பின்னாடி அரைச்சி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பின்னாடி ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க தயிரை இதில் சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். கழுவி வச்சுருக்கக்கூடிய சிக்கனை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். சிக்கன் ஏற்கனவே அந்த மசாலாவில் உள்ள தண்ணியிலே வெந்துக்கிட்டே இருக்கட்டும். சிக்கனும் மசாலாவும் நல்லா ஒன்றா பிறண்டு அதுலேயும் நல்லா வெந்து அந்த சிக்கனில் மசாலா நல்லா ஒட்டி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாதி லெமன் புழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் விதை இல்லாமல். அதை நம்ம இந்த சிக்கனோட சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் சின்ன டம்ளரில் 6 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் சமைக்கிறது இண்டக்ஷன் ஸ்டவ்ங்கிறனால அந்தளவுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் கிட்டத்தட்ட 70% வெந்துருச்சு. இப்போ கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க அரிசியை நம்ம இதில் சேர்த்துடலாம். நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ அரிசி சேர்த்துருக்கேன். தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் இல்லை, பத்தாமையும் கிடையாது. அரிசி மூழ்கி கொஞ்சம் ஒரு 2 இன்ச் அளவுக்கு மேலே தண்ணி இருக்குது, அவ்வளோதான். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அப்படி நம்ம வேக விட்டோட்டாவே தண்ணியும் அரிசியோட அளவும் சரிசமமாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம். இப்போ அரிசியும் தண்ணியோட அளவும்
ஒரே சரிசமமாக வந்துருச்சு. நாம் இப்போ தம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் தான் தம் போட போகிறோம். 2 அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் நான் இதுக்கு மேலே ஊற்றிருக்கேன். தம் முடிச்சுட்டு பிரியாணி உடைக்கிறப்ப நல்லா மணமாக பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தம் போட்டு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் கழித்து நான் தம்மை உடச்சி பார்க்குறேன். அரிசியும் குலையாமல் அதே மாதிரி சிக்கனும் நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்கு. தம்மை உடைக்கிறப்பயே நல்லா பிரியாணி நல்லா மணமாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேச்சுலர்ஸ் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தக்காளியோட அளவு மட்டும் கரெக்டாக பார்த்து பக்குவமாக சேர்த்திக்கணும். தக்காளி அதிகமாகிடுச்சுன்னா பிரியாணி இனிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தேவைக்கு தகுந்த மாதிரி தக்காளியோடைய அளவை கொஞ்சம் பார்த்து குறைச்சி போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டான ஆற்காடு சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.